நம்முடைய திருமதி அனுராதா அவர்கள் தான். அவங்க சிங்கப்பூர்ல உள்ள ஒரு சர்வதேச பள்ளியில ஒரு தமிழ் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு உள்ள தமிழ் ஆர்வத்தால சிறந்த இலக்கிய விமர்சகராக திகழ்கின்றார். நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லுவாங்க, அதுல 400 வார்த்தைகள் ஒளிந்து கிடக்கும். அப்படி ஒரு புதுக்கவிதை மாதிரி அதை தேடி தேடி ஆய்ந்து ஆய்ந்து படிக்கணும். அப்படி சீரும் சிறப்புமாக இருக்கின்ற அவர்கள் பட்டிமண்டப மேடைகளிலும் ஏறி எதிரணியை ஒரு கை பார்த்து வருகின்றார். அதனால இவருக்கு சரியான ஆள் அவர்தான் என்று எனக்கு தீர்மானம் வந்தது. உடனே இப்போது நான் திருமதி அனுராதா அவர்களை அழைக்கின்றேன். திருமதி அனுராதா அவர்களே, வந்து முரளி வைத்தியநாதன் அவர்கள் சொன்ன வாதங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாருங்கள் அனுராதா அவர்கள். எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை இணையதளம் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஏஸ்டார் நிறுவனத்துக்கும், இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் செந்தமிழ் செல்வர் முனைவர் செல்லகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். கல்விக்கூடம் என்பது ஒரு தோட்டம், மாணவர்கள் என்பவர்கள் ஒரு செடிகள், ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு தோட்டக்காரர்கள். நல்ல விதை தான் ஒரு நல்ல மரத்தை உருவாக்கும், நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல கனி தான் நல்ல சுவையை கொடுக்கும். அதுதான், அதை உருவாக்குவது பங்குதான் ஆசிரியரோட பணி. கல்வி என்பது ஒரு கடினமான வேர் தான், ஆனா அதோட பழம் சுவையானது. அது எப்படி இருக்குதுன்னா, இப்ப தலைப்பு என்னன்னா, சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்தவர்கள் அந்த கால ஆசிரியர்களா, இந்த கால ஆசிரியர்களா? இந்த கால ஆசிரியர்கள். ஏன கம்பராமாயணத்துல ராமர் குருகுலம் போகும்போது வசிஷ்டர் கேட்டாரா, நீ எதற்காக வந்திருக்கிறாய்ன்னு. உன்னை அதுக்கு ராமர் சொன்னாராம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு விடயத்தை அந்த கால ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தார். இருளை நீக்கும் மொழியாக இருந்தார். அதனால அவர் ஒரு குருவாகவும் கடவுளாகவும் இருந்தார். ஆனா இந்த காலத்துல எப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் உலகம் உள்ளங்கையில இருக்கு. நமக்கு தெரிந்தது தெரியாதது, பயிலாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாது, அனைத்தும் யாவறிவோம், அதையும் தாண்டி அறிவோம். அதுதான் இந்த கால மாணவர்கள். அந்த கால ஆசிரியர்கள் குரு, இந்த கால ஆசிரியர்கள் ஃபெசிலிட்டேட்டர். அந்த காலத்துல மாணவர்கள் சீடன், இந்த காலத்து மாணவர்கள் கஸ்டமர். அந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கடினம்னு சொல்றோம் நாங்க இன்னைக்கு. இப்போ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னாங்க. முரளி சொன்னாங்க இல்லையா, நாங்க இட்டு கட்டி பேசுறோம்னு. நாங்க இருக்கிறத பேச வந்திருக்கோம், இட்டு கட்டி பேசல. அந்த காலத்துல மழை வரும்போது உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு நாங்க கொரோனா காலத்துல போய் வேலை செய்யறோம். எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நாங்க மட்டும் வேலைக்கு போறோம். எவ்வளவு கடினமான வேலை. எல்லாருக்கும் டெம்பரேச்சர் பார்த்து எவ்வளவு அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்தமான சூழ்நிலையும் நாங்க போய் வேலை செய்யறோம். மாஸ்க் போட்டுட்டு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் எவ்வளவு கடினம். அவர் பேசினதுல இருந்து தெரிஞ்சது அவர் பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னுட்டு. அவங்க மழை காலத்துல அன்னைக்கெல்லாம் முடிச்ச உடனே சாப்பாடு சொன்னாரு. மதிய உணவு திட்டத்துல சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னைக்குன்னா நாங்க ஒரு ஆண்டு விழாக்கு மாணவர்களை ஒரு தயார்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆடி கிடக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கிடக்கிற மாட்டை பாட்டி கிடக்கணும், ஆடவும் சொல்லி கொடுக்கணும். படிப்பு மட்டும் கிடையாது, ஆட சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அந்த துணியை அளவெடுத்து ஒப்பனை செய்து அவர்களை அந்த பாடல்களை ஆடை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அது காட்சிப்படுத்தி அந்த ஷோ சக்சஸ் ஆகுற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரசவ வலிதான். இது நாங்க ஒவ்வொரு ஆண்டும் பண்றது. இந்த மாதிரிதான் நடக்கிறாங்க. அந்த காலத்துல ஆண்டுக்கு ஒரு முறை இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இந்த காலத்துல எவ்ரிடே, எல்லா தினம் அதான் நடக்குது. அதான் அவங்க பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியுது. இப்போ இவ்வளவு அந்த காலத்துல நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க அம்மா அப்பா. அதனால இந்த காலத்துல அப்படி கிடையாது. எல்லா அம்மா அப்பா படிச்சிருக்காங்க, அவங்க பாட்டி தாத்தா படிச்சிருப்பாங்க, பசங்க கையில கூகுள் இருக்கு. இத காட்டிலும் எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த சுவராசியமான தகவல்களை. அதாவது 40 மாணவர்களை 40 நிமிடங்கள்ல எப்படி நம்ம அவங்க இத கவனிக்க வைக்க வேண்டும். அதாவது டீச் லைக் எ சாம்பியன் ஹூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுவராசியமான பாடத்தை தாண்டிய தகவல்கள் எப்படி சொல்லணும். ஒரு திருக்குறள் அந்த காலத்துல சொல்றோம் அப்படின்னா, அந்த திருக்குறளை அந்த ஆசிரியர் பாடல் பொருளோட சொல்லிட்டு ரொம்ப அழகா போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு காணொலியை உருவாக்கணும், ஒரு பிபிடியை போடணும், அந்த பிபிடி அனிமேட்டட் ஆக்கணும், அதுல ஸ்டிக்கர்ஸ் போடணும். இத்தனையும் பண்ணிட்டு தினமும் திருக்குறள் படி அப்படின்னு பசங்க கேட்பாங்களா? இல்ல. தினமும் விக்டோரியா மகாராணி படிக்கும் திருநூல் திருக்குறள், காலை எழுந்தவுடன் படி அப்படின்னு சொன்ன, ஓ அவங்களே படிச்சிருக்காங்க, அப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப எல்லார் வீட்டையும் திருக்குறள் புத்தகம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல.
என்ன சொல்லணும், அணுதுளைக்கப்படாத கிரகம்பல் மாளிகையில அந்த திருக்குறள் பாதுகாப்பு பெட்டகத்துல இருக்கு. ஓ, அப்ப அதை விட சிறப்பு நம்ம படிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ இங்கிலாந்து இப்ப தினம் வந்து திருக்குறள் புனிதமானது நூல் சொன்னா யாராவது கேட்டுருவாங்களா பசங்க? கேட்க மாட்டாங்க. இங்கிலாந்து காட்சி சாலையில விவிலியத்துக்கு இணையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாடத்தை தாண்டிய சுவராசியமான தகவல்களை சொன்னாதான் நீங்க அங்க சாம்பியனா இருக்க முடியும். இல்லைன்னா வந்து உங்களை ஒண்ணுமே இல்லைன்னு தெரியலன்றுவாங்க. இப்ப ஐயா சொன்னாங்களே அப்டேட்டடா இருக்கிறதுக்கு என்ன, இப்ப அந்த காலத்துல கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து சும்மா கேள்வியை கேட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு கஹூட்ல போட தெரியணும், ஸ்லைடோல போட தெரியணும், மென்டிமீட்டர்ல போட தெரியணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் அங்க இருக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்மள அந்த பசங்களை இத்தனை ஆப்பையும் நம்ம ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்மள அவங்க பண்ணிடுவாங்க. அதுதான் நாங்க செய்யறது. இந்த காலத்து ஆசிரியர்களுக்குரிய சிக்கல்களும் சவால்களும் சொல்றாங்க. அந்த காலத்துல அப்துல் கலாம் ஐயா ஒரு விருத சொல்லியிருக்காங்க. எனக்கு கையெழுத்து சரியா வராது. அதனால என்னோட ஆசிரியர் முத்தையர் சொன்னாரு, 3 பக்கங்கள் எழுத வேண்டும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இருக்க பசங்கிட்ட சொல்லி பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வேற 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 லெவல் அப்படின்றுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கணினி இருக்கு, ஸ்பெல் செக் இருக்கு, எல்லாம் நாங்க பண்ணிடுவோம். ஆனா தேர்வு முறை எதுவுமே கணினில இங்க வரல. எல்லாமே கையில தான் எழுதணும். ஆனா அது புரிய வைக்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்கிட்ட நம்ம கண்டிப்பாவும் இருக்க முடியாது, கண்டிப்பாவும் இருக்க முடியாது. இத பத்தி சங்க இலக்கிய பாடல் ஒண்ணு வரும். "அழலின் நீங்கா அணுகா நஞ்சி நிலனின் நீங்கா நிறைந்த நெஞ்சமொடு எத்திறந்த ஆசா நுவக்கும் அத்திரம் அறத்தின் பிரியா படர்ச்சி வழிபாடே." அதான் இந்த பாடலோட பொருள் என்னன்னா, குளிர்காலத்துல நம்ம நெருப்பு பக்கத்துலயும் போக முடியாது, தூரக்கும் முடிய முடியாது. அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கான உறவு இந்த இப்படி தோழமையா இருக்கணும். ஆனா வந்து ஒரு தோழியா மாற முடியாது. அம்மா ஸ்தானத்துல இருக்கணும். ஆனா அம்மாவா மாற முடியாது. ஆனா அந்த பந்தத்தை தக்க வச்சுக்கிறது இந்த காலத்துல அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சவால் இந்த கால ஆசிரியர்களுக்குன்னு சொல்றோம். இப்போ அன்னைக்கு அன்னைக்கு வந்து சாக்ரட்டிஸ் ஒரு பிளாட்டோவை கொண்டு வந்தார். பிளாட்டோ ஒரு அரிஸ்டாட்டிலை கொண்டு வந்தார். அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரை கொண்டு வந்தார். அகத்தியர் வந்து தொல்காப்பியரை கொண்டு வந்தார். தொல்காப்பியர் பன்னிருவரை கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கொண்டு வர்றதுக்கான சிக்கல்களும் சவால்களும் அதிகம். ஏன்னா அன்னைக்கு ஆசிரியர் சொல்றது எல்லாரும் கேட்டாங்க, இன்னைக்கு கேட்க வைக்கிறது கஷ்டம். அன்னைக்கு வந்து ஆசிரியர் மாணவர்களை பத்தி புகார் சொல்லலாம். இன்னைக்கு மாணவர்கள் ஒரு ஆசிரியர் 40 மாணவர்களை புகார் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு 40 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் சொல்றாங்க. அந்த நிலைமையில இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் சர்வே, பேரண்ட்ஸ் சர்வே அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வே, பேரண்ட்ஸ் சர்வே எல்லாம் இருக்கு. அதனால மாணவர்களுக்கு ஆசிரியர் எப்படி வச்சு செய்யணும்னு தெரியும். அதனால வந்து எப்படி பண்ணணும்ன்றத பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய வந்து நம்ம கேள்வி அங்கம் இருக்கு இல்லையா, இப்ப அவர் சொன்னார்ல கேள்வி கேட்டாங்க. இப்ப கேள்வி அங்கம்னே ஒரு இது இருக்கு. அதுல அந்த காலத்துல மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. இன்னைக்கு கேள்வி மட்டுமே கேட்டு அந்த பாடத்தை எப்படி நம்ம நடத்த விடாம பண்றது மாணவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதற்கான ஒரு அங்க ஒவ்வொரு முடியும் வச்சிருக்கோம் நம்ம. இப்போ அவங்க கேட்கிற கேள்விக்குனா நம்ம இன்ஸ்டன்டா மொபைல் டிக்ஷனரி மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல நம்மள வந்து ஒண்ணும் தெரியாத ஒரு ஆசிரியர் ஆக்கிடுவாங்க. இப்போ ஒரு பள்ளியில ஒரு ஓரியன்டேஷன் வருது. அப்ப நம்மளோட சப்ஜெக்டை எப்படி முன்னிலைப்படுத்துறதுன்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இப்போ நெஞ்சு எழும் தஞ்சாவூர் கோயில் 8ஆம் வகுப்பு பாடத்துக்கு சமச்சீர் கல்வியில வரும். அது மாதிரியே மினியேச்சர் பண்ணி அதை மாணவர்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரியான ஆர்ட் கிராஃப்ட் எல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மென்பொறியாளரா இருக்கணும், ஆட்கராக தெரிஞ்சிருக்கணும், ஆட தெரிஞ்சிருக்கணும், பாட தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இப்போ நீங்க இதெல்லாம் காட்டுல குழந்தைகள் தினத்துக்கு நம்மள குக்கு வித் கோமாளி மட்டும் ஆட விட்டுருவாங்க பாருங்க. எப்படியாவது அதை நம்ம பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி ஆட தெரியுது, பாட தெரியுது, இப்படி நம்ம ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தாதான் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்களால நம்ம சமாளிக்க முடியும். அந்த காலத்துல பெற்றோர்களுக்கு வந்து நிறைய பேர் பசங்க இருந்தாங்க. அதனால இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறது அப்படிலாம் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது. ஏதோ வந்து பசங்க படிக்கிறதே பெரிய விஷயம், ஸ்கூலுக்கு போறதே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த போட்டியான உலகில மதிப்பெண்கள் மாணவர்கள் எடுத்தாதான் அது அதனால ஆசிரியர்கள மதிப்பு. இல்லைன்னா வந்து அவங்களோட மதிப்பு குறைவுதான். ஏன் இப்போ வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஏ ஸ்டார் நிறுவனம் ஒரு கல்வி நிறுவனம். இத கல்வி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போலாம்ல. ஏன் வாரம் வாரம் ஒரு பட்டிமன்றங்கள், போன வாரம் ஒண்ணு, இந்த வாரம் ஒண்ணு, அடுத்த வாரம் இனியும் வரும். ஏன் பாடத்தை தாண்டி சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதற்கான உழைப்பு எவ்வளவு? 1 மணிக்கு பிளேயர் போடுறாங்க. இந்த மாதிரியான எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்குது. ஆனா இது இணைச்சு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு பேரோட கோஆர்டினேஷன் பண்றது. ஒரு துணைப்பாட நிறுவனத்துக்கே இப்படின்னா, ஒரு கல்வி நிறுவனத்துக்கு, ஒரு பகுதி நேர நிறுவனத்துக்கே எப்படின்னா, ஒரு முழு நேரத்துக்கு எவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்படுது. அதை கொடுக்கிற ஆசிரியர்கள் எவ்வளவு அப்டேட்டடா இருக்கணும். அதை செய்யறவங்க எவ்வளவு கடினம்.
அதுதான் சொல்றோம். இன்னைக்கு ஃபெசிலிட்டேட்டர், கஸ்டமர் சர்வீஸ் ஆயிடுச்சு. அததான் இன்றைக்கு இருக்க ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டமான பணின்னு சொல்றோம். ஆசிரியர் பணி என்பது ஊதியம் வாங்காத பணி தான். ஆனா அறப்பணி, அது அன்பு அரவணைப்போடு இருக்கணும். ஆனா இப்ப அது எப்படி மாறிக்கிட்டு வருது. அதனால எவ்வளவு சிக்கல்களையும் இந்த கால ஆசிரியர்கள் சந்திக்கிறாங்களே என்று கூறி, அதனால சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பது இந்த கால ஆசிரியர்களுக்கே அதிகம் அதிகம் என்று கூறி வருகிறேன், விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கும், வாய்மொழி கேட்டமைக்கும் மிக்க நன்றி. திருமதி அனுராதா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வலிமையான வாதங்களை உங்களுடைய அணியின் சார்பாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்க சொன்னதிலேயே அந்த காலத்து ஆசிரியர்களுக்கு ஒருமுக பணிதான். ஆனா இப்ப நாங்கள் பன்முக பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா எங்களை ஆசிரியர்களாக கூட நாங்கள் இல்லை. ஒரு இடத்துல நாங்க ஃபெசிலிட்டேட்டர், இன்னொரு இடத்துல நாங்க கஸ்டமர். அது கஷ்டம்தான், இருந்தாலும் கஸ்டமராக இருக்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான கருத்து சொன்னீங்க. இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய கல்வி முறையை மாற்றிக்கொள்கின்றோம். இன்னைக்கு தீ நுண்ணுயிரி பரவல் உலகம் முழுக்க இருக்கு, COVID-19. அதனால ஆசிரியர்கள் பணி முடங்கி போகவில்லை. அதற்காக தகவல் தொழில்நுட்பம் மூலம் அற்புதமாக பாடத்தை இடையறாது நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மாணவருடைய உடல்நலத்தை நாங்கள் கண்காணிக்கின்றோம். பாடத்தை தாண்டி மாணவருடைய பாதுகாப்பை பற்றி யோசிக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு தான் சிக்கல்களும் சிரமங்களும் அதிகமே தவிர, நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு திருக்குறளுடைய விரிவுரையை சொல்லிவிட்டு நாளைக்கு படிச்சுட்டு வாங்கன்னு போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன சிக்கலும் சிரமம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா கேள்வி கேட்டிருக்காங்க.